தென் மாவட்டங்களுக்கு உதவும் வகையில் மதுரையில் 1264 கோடி ரூபாயில் அமையவுள்ள அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் பாஜகவின் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தையும் பிரதமர் அதிகாரப்பூர்வமாக துவங்கி வைக்கிறார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தோப்பூரில் 1264 கோடி ரூபாய் செலவில் அகில இந்திய மருத்துவ விஞ்ஞானக் கழக மருத்துவமனையான எய்ம்ஸ் அமைக்கப்பட உள்ளது. இதில் 750 படுக்கை வசதிகள், 100 MBBS இடங்களுடன் மருத்துவக் கல்லூரி, 60 நர்சிங் கல்வி இடங்கள் மற்றும் 20 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி துறைகள் எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளன. நாள் ஒன்றுக்கு 1500 வெளிநோயாளிகள் மற்றும் மாதத்திற்கு 1000 உள்நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியும். இதன் மூலம் தென் மாவட்டங்கள் பயனடைவதுடன் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் உட்பட 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். ஆந்திராவில் குண்டூருக்கு பிறகு தென்னகத்தில் அமையும் இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவாகும். மதுரை மண்டேலா நகரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்படும் பிரதமர் பகல் 11 மணி அளவில் மதுரை வந்தடைவார். அங்கிருந்து கார் மூலம் விழா மேடைக்கு செல்கிறார். மதுரை, நெல்லை மற்றும் தஞ்சை மருத்துவக் கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளையும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு மதுரை சென்றார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. முன்னதாக மறைந்த திருப்பரங்குன்றம் MLA போஸின் மகன் திருமண விழாவில் பங்கேற்ற அவர் ஜெயலலிதாவின் கனவு நனவாக இருப்பதாக தெரிவித்தார். நாளை தினம் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக நாளை தினம் பாரத பிரதமர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்றைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள். இது அம்மாவுடைய நீண்ட நாள் கனவு. அந்த கனவை நாளை தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, இந்த மதுரை மாவட்டத்தை ஒட்டிய அத்தனை மாவட்ட மக்களும் சிகிச்சை பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு துவங்க இருக்கின்றன. இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். அடிக்கல் நாட்டு விழாவைத் தொடர்ந்து அருகே நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார். அங்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதில் 10 மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்கின்றனர். இவ்விழாவில் உரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி பகல் 1 மணி அளவில் கொச்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்கிறார். இதனிடையே தமிழக நலன்களை பாதுகாக்கவில்லை என கூறி பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். ட்விட்டரிலும் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது. விழா ஏற்பாடுகளை நேற்று பார்வையிட்ட மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமரின் வருகை தமிழர்களின் நலனுக்கானது என்பதால் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். வள்ளுவனுடைய வாக்கில் ஒரு சிறிய மாற்றத்தை மட்டும் வைத்து நான் இந்த திருக்குறளை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, எய்ம்ஸ் நன்றி கொன்ற மகற்கு. அதே நேரம் மதுரை தேங்க்ஸ் மோடி என்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்கில் உள்ளது. பிரதமர் வருகையை முன்னிட்டு மதுரை விமான நிலையம் மற்றும் மதுரை மாநகர் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துள்ளது.